அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சோலாண்ட் எபிசோட் 156 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ராஜாவை அங்கேருந்து ரெஸ்கியூ பண்ணி வெளில கூட்டு போயிருப்பாங்க இல்லையா, அங்கே தான் முடிஞ்சிருக்கோம். இப்போது ராஜாக்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நடக்குது. ஷுவேபங் பார்த்தீங்கன்னா கடவுளை வேண்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் தங்சானை பார்க்கறதுக்காக அந்த 4 ட்ரைப் சீஃப்மே வராங்க. அவங்கக்கிட்ட இவன் கேட்குறான், இப்போ நம்ம சைடு எவ்வளோ இழப்பு அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலாக தாங்மன் கிளான்லேருந்து ஒருத்தருக்கும் எதுவுமே ஆகலைங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு காயம் தான். ஏன்னா நம்ம ஓல்ட் ரைனோ இருக்கார்ல, அவர் டிஃபென்ஸுக்கு பேர் போனவர். ஸோ அவருடைய டிஃபென்ஸை தாண்டி யாருக்குமே பெருசாக அடிப்படலை அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு நிங்குமே வராரு. அவருமே நன்றி சொல்கிறாரு. ஏன்னா இவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த ட்ரைபை மொத்தமாக வச்சு செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ராஜா எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்கும்போது, நிலவரம் கொஞ்சம் கலவரமாக தான் போய்கிட்டு இருக்கு, சீக்கிரமாக நம்ம மருந்து கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ராஜ்யத்தோட நிலவரமும் ரொம்ப கலவரமாக இருக்குது, சீக்கிரமாக சிச்சுவேஷனை ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான் தங்சான். நம்ம யாங் ஊதி இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் நம்ம பாய்சன் மாஸ்டர் 2 பேருமே சேர்ந்து ராஜாக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட நீடலெல்லாம் போட்டு ஒரு வழி பண்ணுறாங்க வச்சுக்கோங்க ராஜாவை. இன்னொரு பக்கம் நம்ம மாஸ்டர்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களுக்கு இப்போ தான் உண்மையே தெரியுது, அது பையனே கிடையாதுங்க, பொண்ணு, அது மார்ஷல் சோலாவில் சேர்ந்தது அப்படின்னு சொன்ன உடனே மனுஷன் பயங்கர ஷாக் ஆகிறான். அது மட்டும் இல்லாமல் தங்சான் என்ன சொல்கிறான்னா, அவள் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கா. என்கிட்ட அந்த செஞ்சுரி மில்லினியம் சொல்கிறீங்க இல்லை அப்படின்னா, ஷாவுடைய சோல் மட்டும் இல்லை அப்படின்னா நான் எப்பயோ தோற்று போயிருப்பேன் அப்படிங்கிறான். இப்போது அவருக்கு ஒரு கேள்வி என்னென்னா, நான் ட்ரைனிங் கொடுக்கும்போது அந்த ஷுவேச்சிங்காக்கு பேர்ட் மார்ஷல் சோல் தான் இருந்துச்சு, அப்போ டூயல் மார்ஷல் சோல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்குறாரு. ஆனால் நம்ம மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி பிபி தவங்க சொல்லியிருக்கலாம், மார்ஷல் சோலாவில் மொத்தமாக 6 சோல் போன் இருக்கான். அதாவது நிறைய சோல் போன் இருக்குது, ஆனால் இந்த 6 பார்த்தீங்கன்னா வழி வழியாக வந்துக்கிட்டே இருக்குது. இதில் ஒரு சோல் போனுக்கு இந்த உருவத்தை மாற்றக்கூடிய எபிலிட்டி இருக்காமா. இதை கேட்டோன்னு ஆடி போகிறாங்க. என்னது, ஒரு சோல் போனுக்கே இவ்வளோ சக்தி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆடி போகிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செஞ்சுரி மில்லினியம் சோல் பீஸ்லேருந்து வந்ததான். இப்போது தங்சானுக்கு கேள்வி என்னென்னா, ஒன்றே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, இந்த மொத்த 6த்தையுமே அவள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அவள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பா? மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 6 போனையும் ஒருத்தவங்க ஃபியூஸ் பண்ணிட்டாங்க, 6த்தையுமே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு ஆர்மர் மாதிரி கிரியேட் பண்ணும். தங்சானுக்கு ஒரு வாட்டி ஆர்மர் கிரியேட் ஆச்சுல, அதே மாதிரி தான் இதை ஏஞ்சல்ஸ் ஆர்மர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதோடைய பவர் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமாக இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இது கிட்டத்தட்ட காட் லெவலில் இருக்கும் அப்படிங்கிறாரு. இப்போ தங்சானுக்கு பயம் வருது. ஏன்னா சப்போஸ் அவள் பயங்கர டேலண்டட், இந்த 6 சோல் போனையும் ஃபியூஸ் பண்ணிட்டா, பிபி தவங்க ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு கேட்குறான். மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படிங்கிறாரு. ஒருத்தர் அந்த 6 போனையும் ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவங்களுடைய எபிலிட்டிஸ்லாம் பயங்கரமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கடைசி சோல் போனை ஃபியூஸ் பண்ணும்போது அவங்களுடைய சோல் பவர் அப்படிங்கிறது லெவல் 100ல் இருக்கணுமா. லெவல் 100 அப்படின்னு சொன்ன உடனே 2 பேருமே ஆடி போகிறாங்க. ஏன்னா இந்த லெவல் 100 அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் லெஜண்டில் மட்டும்தான் இருக்குது. இந்த 90க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவல் ஏறுறது ரொம்ப கஷ்டமா. அதுவும் 95க்கு அப்புறம் மேலே போகிறதுலாம் ரொம்ப 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 கஷ்டமான விஷயமா. அப்போ 100லாம் எங்கே ரீச் ஆகுறது வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொண்ணு கண்ணீர் விட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இங்கேருந்து கிளம்பல போல. இவங்க கூட இருக்கவனுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படியோ ராஜாவுக்கு பாய்சன் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம், அந்த ஆள் கண்டிப்பாக செத்து போயிடுவான், நம்ம என்ன பண்ணலாம், இந்த பழியை தூக்கி ஷுவேபேங் மேலே போட்டுடலாம், அப்போ நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம்ல அப்படிங்கிறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு தங்சானை நீ தப்பாக இட போட்டுறாத, அவனும் அந்த பாய்சன் மாஸ்டரும் சேர்ந்து ராஜாவை அங்கேருந்து கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு வழி இருக்குது. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, என்னுடைய ஆர்டரை எல்லாருக்குமே அமுச்சு விட்ரு, நம்ம ஆட்கள் எல்லாத்தையுமே திரட்டுங்க, முடிஞ்ச வரைக்கும் அழிவு அப்படிங்கிறத ஏற்படுத்திட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிறா. இங்கே ராஜாக்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சுங்க. ஸோ 2 பேருமே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வெளில வராங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அவர் உடம்புல இருந்த பாய்சன் எல்லாத்தையுமே இவங்க டீடாக்ஸிஃபை பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த பாய்சன் அவர் உடம்புல ரொம்ப காலமாக இருந்திருக்கு. ஸோ அவருடைய ஆர்கன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கு. ராஜாவால் அதிகபட்சம் இன்னும் 2லேருந்து 5 வருஷம் தான் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க கேட்குறாங்க, ராஜா கிட்ட அதை சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மனுஷன் இப்போ தான் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு, அந்த ஆள்கிட்ட என்னத்தை சொல்கிறது, காலையில் அவர் கண் முழிக்கிட்டோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்சான் என்ன சொல்கிறான், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க இவ்வளோ நேரம், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறான். இப்போது நீங்கள் தங்சானை கேட்குறாரு, நம்ம அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. தங்சான் என்ன சொல்கிறான், என்னுடைய ஜட்மெண்ட் கரெக்டாக இருந்தால் அவள் கண்டிப்பாக வயலன்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்த மாட்டா. ஏன்னா இப்போ இவங்க கிட்ட கிட்டத்தட்ட 5000 சோல் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அதை தாண்டி உள்ளுக்குள்ளே அட்டாக் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, இன்னொரு வழி இருக்குது அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டால் டிஸ்ட்ரக்ஷன். அதாவது முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு தேந்தோ எம்பையரை சேதப்படுத்திட்டு போகிறது. அதுவும் இந்த பேலஸ் இருக்கு இல்லையா, அந்த பேலஸ் அப்படிங்கிறது ராஜ்யத்துக்கு ஒரு சிம்பிள் மாதிரி, அது ஒரு அடையாளம். அதை அடித்து உடச்சிட்டோம் வச்சுக்கோங்க, இது லிட்டலாக ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் மாதிரி தான். இவங்க வேகமாக ஓடி போய் பார்க்குறாங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஒரு பேலஸை துவம்சம் பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே கொண்டு போட்டிருக்காங்க. இவங்க ஆக்சுவலாக ரொம்ப லேட்டாக வந்திருக்காங்க, எல்லாருமே செத்து போயிட்டாங்க.
அங்கே ஒரு ஃபெதர் இருக்குங்க, ஏஞ்சல் ஃபெதர். தங்சான் அப்படியே கையில் எடுத்து வச்சுட்டு பார்க்குறான். நீங்கள்லாம் என்னடா லேட்டாக வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. இப்போ அங்கே செவுத்தில் வேறு எழுதி வச்சுட்டு போயிருக்கா, தங்சான் நீ வந்து இந்த வாட்டி ஜெயிச்சிட்ட, நம்ம சீக்கிரமாக சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்கா. ஆக்சுவலாக இந்த எம்பையரோடைய ஆர்மிக்கு உள்ள மார்ஷல் சோல் எம்பையரோட ஆட்களுமே இருந்திருக்காங்க. அவனுங்க தான் வந்து இப்போ எல்லாருமே கொண்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா பிபி தொங்க பார்க்க வந்திருக்கா. அவளா அப்படியே உட்காந்துட்டு என்ன சொல்கிறான்னா, சரி தோல்வி தான், என்ன பண்ண முடியும், நம்ம மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். ஆக்சுவலாக நமக்கு தான் வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறா. இவளுக்கு சரியான கோவம். இவன் என்ன சொல்கிறா, எந்த வகையில் நான் வந்து தங்சானுக்கு சலிச்சவ கிடையாது, ஆனால் நீ பண்ண வேலையால் நான் வந்து தோற்று போயிட்டேன். நீ மட்டும் அவசரப்படாமல் இருந்தது அப்படின்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு இவ கத்துன்னு கத்துறா. ஆக்சுவலாக பிபி தொங்க பார்த்தீங்கன்னா இவளுடைய அம்மா தானே, ஆனால் இவ வந்து சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறா. அவளும் பார்க்குறா, சிஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த உலகத்தில் எனக்கு ஒரே ஒரு ரிலேட்டிவ் தான், அது என்னோட கிராண்ட் ஃபாதர் மட்டும்தான், வேற யாரும் எனக்கு ரிலேட்டிவே கிடையாது. இங்கே பாரு, இப்போயிலேருந்து மார்ஷல் சோலால் உன்னோடையது, எல்டரால் என்னோடையது, நீ வந்து யாருக்கும் ஆர்டர்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல அவளுக்கு சரியான கோவம். இதெல்லாம் பேசுறதுக்கு நீ யாரு அப்படிங்கிற மாதிரி அவ சரியான கோவப்படுறா. அவன் என்ன சொல்கிறா, முதல்ல போய் உன் தாத்தாவை பாரு, அவர் இதை சொன்னார்னா நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறா. இப்போ இன்னொரு பக்கம் தங்சானையும் மாஸ்டரையும் காட்டுறாங்க. இப்போ மாஸ்டர் கேட்குறாரு, சரி உன்னுடைய அடுத்த பிளான் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இவன் என்ன சொல்கிறான், நான் முதல்ல ஹவுத்தியன் ட்ரைபுக்கு போகணும், நடந்தது எல்லாத்தையுமே சொல்லணும், அதுக்கப்புறம் நம்ம பிளாக் ஸ்மித் காட் இருக்கார்ல அவரை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு இந்த மெட்டல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அடிக்கிறதுக்கு அவங்க அங்கிள் கிட்ட ஹெல்ப் கேட்கணுமா. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான், இப்போ சண்டை நடந்தது இல்லையா, அதில் என்னோடய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடுச்சு, நான் வந்து அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், ட்ரைனிங் பண்ண போகிறேன் அப்படிங்கிறான். மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து ஹவுத்தியன் ட்ரைபுக்கு திரும்ப போகணும், ஆமாம், ஆனால் நீ அங்கே ட்ரெயின் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க, வேறு ஏதாவது சஜஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறான். இவர் என்ன சொல்கிறாரு, இருக்குது, ஆனால் உன்னை அந்த ரிஸ்கில் தள்ளுறதுக்கு எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படிங்கிறாரு. இவன் என்ன சொல்கிறான், மாஸ்டர் உங்களுக்கே நல்லா தெரியும், எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கோ அந்த அளவுக்கு நான் வந்து வேகமாக க்ரோ ஆவேன். அது வேறு இல்லாமல் மார்ஷல் சோலால் எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரென்த் தேவை, தயவு செஞ்சு சொல்லுங்கள் அது என்ன இடம் அப்படின்னு கேட்குறான். மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, அந்த ஒரு இடம் வந்து பயங்கர டேஞ்சரஸான ஒரு பிளேஸாம், ஆனால் உன்னோட ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத நீ வேகமாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். அந்த இடத்தோட பேர் வந்து ஹைஷன் ஐலாண்ட் அப்படிங்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தங்சானுடைய தலையெழுத்து அப்படிங்கிறதே மாறப்போகுது. மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, அந்த இடத்துல அதாவது அந்த ஐலாண்டில் நிறைய சேலஞ்சஸ் கொடுப்பாங்களாம், அந்த சேலஞ்சஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணிட்டா இவனோட ஸ்ட்ரென்த் வந்து வேறு லெவலில் இம்ப்ரூவ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. தங்சான் என்ன கேட்குறான், இதுக்கு முன்னாடி யாராவது போயிருக்காங்களா அப்படின்னு கேட்குறான். இந்த மார்ஷல் சோலால் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 2000 சோல் மாஸ்டர்ஸ் அங்கே அமைச்சிருக்காங்க, ஆனால் அங்கே போனவங்க யாருமே திரும்ப வரலையாம், எல்லாருமே அந்த இடத்துல சமாதி பண்ணிட்டாங்க போல தெரியுது. அதுக்கப்புறம் மார்ஷல் சோலால் அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்கலையாம். இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, இவளோட தாத்தாவை போய் மீட் பண்ணுறா. அந்த மனுஷன் பார்த்தோன்னே கேட்டார், என்ன போய் அவளை பார்த்துட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. அவர் என்ன சொல்கிறாரு, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவளுமே வந்து ரொம்ப சோகத்தில் தான் இருக்கா, உண்மையை சொல்லணும்னா அவளும் ஒன்றும் பெருசாக தப்பு எதுவும் பண்ணலை, இங்கே பாரு நீ நினைக்கிறத விட உன் மேலே அவள் பாசம் அதிகமாக வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ல. இப்போ இவன் என்ன கேட்குறா, அப்போ நீங்கள் எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவர் என்ன சொல்கிறார், என்னால் உதவி செய்ய முடியாதுமா அப்படிங்கிறாரு. ஏன்னா எப்படி பார்த்தாலும் அவள் தான் இந்த மார்ஷல் சோலாலுக்கு போப். ஸோ அவளோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இவரை விட கொஞ்சம் அதிகம். அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவள் எதுவும் தப்பாக பண்ணலையே, மேபி ஒரு சில விஷயங்கள் ஏதாவது பண்ணியிருக்கலாம், ஆனால் தப்பு எதுவும் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் அவள் கண்டிப்பாக இந்த மார்ஷல் சோலால் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவா, நீயும் கண்டிப்பாக அவளுக்கு உதவி செய்யணும், எப்படி பார்த்தாலும் அவள் உன்னுடைய அம்மா தானே அப்படிங்கிறாரு. இவளுக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கடைசியாக என்ன சொல்கிறா, சரி உங்ககிட்ட கடைசியாக ஒரே ஒரு உதவி மட்டும் கேட்குறேன் அப்படிங்கிறா. என்ன அப்படின்னு கேட்டால், அந்த எல்டர் ஆள் இருக்கு இல்லையா, அதுக்கு நான் வந்து சீஃப் ஆகணும் அப்படிங்கிறா. மனுஷன் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு எல்டர் ஆல் அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கோ, அவங்க வந்து இந்த மார்ஷல் சோலாலுடைய விஷயத்தில் தலையிட முடியாது, ஆனால் மார்ஷல் சோலாலுக்கு எனிமீஸ் இருந்தாங்கன்னா உள்ளுக்குள்ளே இறங்கி அவங்க தான் வந்து எல்லாரையும் கொல்லணும். உனக்கு வந்து ஓகேவா, சம்மதமா, நல்லா யோசிச்சுட்டியா அப்படிங்கிறாரு. நான் யோசிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதான் மனுஷன் கேட்குறாரு, உன்னை அந்த பையன் டிஃபீட் பண்ணான்ல, அதனால தான் இந்த ஒரு முடிவு எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவள் அதுக்கான எந்த ஒரு பதிலையும் கொடுக்கல. ஆனால் அவள் என்ன சொல்கிறான்னா, இதுக்கப்புறம் மார்ஷல் சோலாலோட எந்த ஒரு விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், ஆனால் எனக்கு இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, தாத்தா மட்டும்தான் இருக்கீங்க, அம்மான்னு எனக்கு யாருமே கிடையாது அப்படிங்கிறா. இப்போது இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷுவேபெங் இருக்கான் இல்லையா, அவனுக்கு பட்டமளிப்பு விழா அப்படிங்கிறது நடக்குதுங்க. ஒரு கிரவுன் பிரின்ஸ்க்கு பட்டமளிப்பு விழா அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏகப்பட்ட பேர் அந்த இடத்துல குவிஞ்சிருக்காங்க, எல்லாருமே வந்து ஆரவாரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஷுவேபெங் அந்த இடத்துக்கு போகிறான். இவன் தலையில் அந்த கிரவுன் அப்படிங்கிறத வச்சு இவன் தான் வந்து அடுத்த ராஜா அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தங்சான் மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு என்னன்னா, என்னதான் இப்போ வந்து எல்லாமே பீஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட இந்த எம்பையருக்கும் மார்ஷல் சோலாலுக்கும் சண்டை அப்படிங்கிறது அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு பீஸ்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது எவ்வளோ நாளைக்கு இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இந்த ஒரு எபிசோட முடிச்சிடுறாங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.